ஜோஜோ டிவி. துரோகத்துக்கான தண்டனை. ஒரு சமயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவே தந்திரமான நரி. அப்புறம் அது எப்பவும் ஏதாவது ஒரு மிருகத்தை தன்னோட தந்திரத்துல சிக்க வச்சு அதுங்களை முட்டாளாக்கி தன்னோட பசியை போக்கிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது ஒரு முயல் கிட்ட சொல்லுச்சு. நரி என்ன சொல்லுச்சுன்னா, முயல் தம்பி, முயல் தம்பி, நீ எப்படி இருக்க? பார்க்கறதுக்கு ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுற. நான் உன்னை கேரட் விளையிற தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ரொம்ப பெருசான இனிப்பான கேரட்டை சாப்பிடு. அப்புறம் நானும் சாப்பிடுவேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, நீ என்ன சொல்ற சொல்லு. நரி சொன்னதை கேட்டுட்டு முயல் சொல்லுச்சு, நரியே, நான் உன்னோட வலையில சிக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன்னோட வயிறை நிறைக்கிறதுக்கு என்னையே கூட சாப்பிட்டுடுவ. இப்படி சொல்லிட்டு முயல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்புறம் நரி யோசிக்க ஆரம்பிச்சது. அதாவது காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் அதோட தந்திரத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. இப்ப நான் யாரை முட்டாளாக்குறது? இந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு நாள் புதுசா ஒரு குரங்கு அந்த காட்டுல தங்க வந்தது. நரி அதுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அதை தன்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அது அந்த குரங்கு கிட்ட போய் சொல்லுச்சு, அட குரங்கு தம்பியே, இந்த காட்டுக்கு நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு நண்பனா இருப்பீங்களா? நான் இந்த காட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர விட மாட்டேன். சொல்லுங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா? சரிங்க நரியே, சரி. எனக்கும் நண்பன் சொல்லிக்க யாராவது வேணும் இல்லையா? அந்த குரங்கும் நரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஒத்துக்கிச்சு. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு நாள் அந்த காட்டை சேர்ந்த ஒரு புலி அதை சாப்பிட்றதுக்கு அதை தாக்கின போது, அப்போ திடீர்னு அந்த நரி காட்டு புலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு. அடடடடடா, புலி ராஜாவே, நான் உங்களுக்காக என்னை விட ஒரு நல்ல சுவையான ஒரு இறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னை விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த இறைய நீங்க சாப்பிடணும்னா நீங்க என்னை விடணும். அப்புறம் எனக்கு ஒரு வாக்கும் கொடுங்க. அதாவது நீங்க என்ன வேட்டையாடக்கூடாது. சரி நரியே, ஆனா நீ சொல்றது மட்டும் தப்புச்சின்னு வச்சுக்க, உன்னை நான் அடிச்சே கொன்னு சாப்பிட்டுருவேன். அந்த புலியும் நரி சொன்னதை கேட்டுக்கிச்சு. நரியும் தான் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆழமான குழியை தோண்டிச்சு. ஏன்னா அந்த குரங்க அதுல விழ வைக்கணும்னு, குரங்க வேட்டையாடுறதுக்கு. அப்புறம் மறுநாளே அந்த நரி குரங்கு கிட்ட தண்ணி குடிக்க வர சொல்லி அந்த குளத்துக்கிட்ட கூப்பிட்டுச்சு. அப்புறம் மனசுக்குள்ள அந்த குரங்கு குழிக்குள்ள விழணும்னு நினைச்சது. ஆனா அந்த குரங்கு குழிய பார்த்ததும் தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால அது மரத்து மேல ஏறிக்கிச்சு. அப்புறம் நரி போய் அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த புலி நரிய தன்னந்தனியா குழிக்குள்ள பார்த்த உடனே அப்ப புலி என்ன பண்ணுச்சுன்னா அந்த நரிய தாக்கிச்சு. அப்புறம் அதை வேட்டையாடிச்சு. இது போலதான் அந்த குரங்கோட உயிர் எப்படியோ தப்பிச்சுது. அப்புறம் அந்த நரிக்கு தான் செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை கிடைச்சது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நாம எப்பவும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே கூடாது. சோனாங்கிற பேர் கொண்ட ஒரு மாடு இருந்தது. அதோட மனைவி சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு. இப்ப அது புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஆனா அதோட முதல் மனைவிக்கு ஒரு கண்ணுக்குட்டி மாடு இருந்தது. அதோட பேர் தான் கோலு. கோலு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது தன்னோட அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது. ஆனா அது தன்னோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அது எல்லா இடத்துலயும் தன்னோட அம்மா உருவத்தை தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு இன்னொரு அம்மா வந்த காரணத்தால அவங்க அம்மா கோலு மேல பாசத்தை காட்டின அளவுக்கு இன்னொரு அம்மாவால காட்ட முடியல. அப்புறம் சோனா மாடும் ரொம்பவே பிஸியா இருந்தது. அது தன்னோட குழந்தை மேல கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தல. ஒரு நாள் சோனாவோட புது மனைவி மாடு ரமோனா தன்னோட தங்கைய தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சது. ரமோனாவோட தங்க அம்மாவாக இருந்தது. அது நாள் முழுக்க அவங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து கோலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் அவனோட சித்தி கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். இந்த விஷயம் ரமோனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி பக்கத்துலயே வந்துடுற. போய் எங்கேயாவது விளையாடு. இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவ அம்மாவாக போறா. கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட ஒரு அழகான கண்ணுக்குட்டி வந்துடும். அப்புறம் நீ உன்னோட அம்மா மாதிரியே இருக்க. எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல. போ இங்க இருந்து. கோலுவோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. ஆனா ரமோனாவோட தங்கச்சி மேல அதுக்கு பாசம் அதிகமாயிட்டே இருந்தது.
ரமோனாவோட தங்கையும் வரும்போதெல்லாம் கோலு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். அப்புறம் அவன் மேல ரொம்ப பாசமாவும் இருந்தது. ஒரு நாள் ரமோனா ஏதோ வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. ஆனா அதுக்கப்புறம் ரமோனாவோட தங்க வயித்துல பயங்கரமான வலி ஏற்பட ஆரம்பிச்சது. ஆ ஆ ஆ எப்பா கோலு, போப்பா போய் கொஞ்சம் அக்காவை கூட்டிக்கிட்டு வாப்பா. கோலு அதை கேட்ட உடனே தன்னோட 2வது அம்மா ரமோனாவை தேடி காட்டை நோக்கி அது போச்சு. அப்புறம் அவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்தான். வழி முழுக்க ரமோனா அவனை திட்டிக்கிட்டே வந்தது. இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், புரிஞ்சுதா? ஆனா ரமோனா வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தன்னோட தங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் கோலு சொன்னது உண்மைன்னு அது நம்ப ஆரம்பிச்சது. அது உடனே டாக்டரை அழைச்சா அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. சுயநினைவுக்கு வந்ததும் ரமோனாவோட தங்க அவகிட்ட சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு உன்னோட பையன் கோலு மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்க்கா. ரமோனா தன்னோட தவற உணர ஆரம்பிச்சா. அவ சோனா கிட்ட சொன்னா, நான் உங்க பையன் மேல கொஞ்சம் கூட பாசத்தை காட்டவே இல்ல. இவனை அடுத்தவளோட பிள்ளையா தான் நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்றேன், கோலு உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். நாம 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு பாசத்தை காட்டணும். அவனோட அம்மா அவனுக்கு கொடுத்த பாசத்தை நாம கொடுக்கணும். இப்ப சோனா அப்புறம் அவங்களோட சேர்த்து கோலுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் கழுகுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அது அங்க இங்கன்னு காடு முழுக்க சுத்தி வந்துருச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு அதுக்கு எந்த ஒரு ஜீவனும் கிடைக்கல. அது மனசுல என்ன நினைச்சதுன்னா, என்னடா கொடுமை இது, 4 நாளா நானும் சுத்தி வரேன், அடிப்பட்ட எந்த ஒரு உயிரினமும் கிடைக்கல, வாட்ட சாட்டமான ஒரு உயிரினமும் கிடைக்கல. ஆனா இதுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அநேகமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். பறந்துகிட்டு இருக்கும்போது கழுகுக்கு ஒரு மீனும் தவளையும் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். கழுகு தன்னோட உடம்புல தங்க நிறத்தை பூசிக்கிச்சு. அப்புறம் அது தண்ணி கிட்ட வந்து உக்காந்தது. அது தண்ணியை குடிச்சுக்கிட்டே தவளை கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, வாவ், ஆனந்தமா இருக்கு. தவளை கழுகு கிட்ட கேட்டுச்சு, உனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா, அதனால தான் இப்படி சொல்றியா? ஆ, தாகமா தான் இருந்தது, ஆனா நல்ல பசியும் எடுக்குது. அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இனிமே என்ன ஒரு கஷ்டம் இருக்கு, நான் ரொம்ப சீக்கிரத்துல என்னோட கடைசி நிலைய போய் அடைய போறேன். கடைசி நிலையா? அது என்னது? தவளை கழுகு கிட்ட கேட்டுச்சு. உனக்கு தெரியலையா, என்னுடைய உடம்பு தங்க நிறத்துல இருக்கு. நான் ஒன்றும் சாதாரண கழுகு இல்ல, தங்க மாய கழுகு. எந்த உயிரினத்தை நான் சாப்பிட்றேனோ அது அடுத்த நிமிஷமே மனுஷனா மாறிடும். அப்புறம் ஒரு பெரிய ராஜாவா அது மாறிடும். அப்படியா? இதான் விஷயமா? அப்ப நீ என்ன சாப்பிட்டுடு? 2 பேரும் பேசினத மீன் கேட்டுடுச்சு. அப்புறம் அந்த மீன் வந்து தவளை கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனா நான் வந்து என்ன பலி கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா நான் மனுஷனா மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். இல்ல நான் இப்பவே உன்கிட்ட பேசியாகணும். ஏய் முட்டாள், நீ உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா? இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதிச்சு பாரு, இந்த கழுகு உண்மையான தங்க கழுகா இல்லையான்னு. ஆனா நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை தள்ளி விடுவோம். இது தண்ணீர்ல விழுந்ததுக்கு அப்புறம் இதோட நேரம் மாறுதா இல்லையான்னு பாப்போம். அப்படியா? இதான் விஷயமா? அப்ப நீ அதை பண்ணு. அது கோவப்பட்டுட போது. அப்புறம் அது என்ன மனுஷனா மாத்துறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கு. அந்த மீனோட உருவம் ரொம்பவே பெருசு. அது வேணுமுன்னே அந்த கழுக தண்ணிக்குள்ள இழுத்துச்சு. தண்ணிக்குள்ள விழுந்ததுமே கழுகோட மொத்த தங்க நிறமும் தண்ணியில கரைஞ்சிருச்சு. அப்புறம் அது அசல் உருவத்துக்கு வந்துருச்சு. ஓஹோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட அறிவு கட்ட மீனே. அதோட கோவத்தை பார்த்ததும் தவளையும் மீனும் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அப்ப நீ என்ன முட்டாளாக்க பார்த்திருக்க? என்ன சாப்பிட நினைச்சியா? இங்க இருந்து போயிடு. இன்னைக்கு மட்டும் என் நண்பன் இல்லாம போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன்ப்பா. தவளை தன்னோட மீன் நண்பனுக்கு நன்றிய சொல்லிச்சு. அப்புறம் கழுகு தன்னோட திட்டம் நிறைவேறாததால அங்கிருந்து திரும்பி போயிடுச்சு. போலியான வெள்ளை கரடியும் வண்ண நிறமான சிங்கமும் சேர்ந்து கொள்ளையர்களை கண்டுபிடிச்சாங்க. காட்டுக்குள்ள திடீர்னு சில கொள்ளைக்காரங்க வந்தாங்க.
அவங்க நிறைய மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை கூட அந்த கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த விஷயம் வண்ண நிற சிங்கத்துக்கு தெரிஞ்சதும் அதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் அது அவங்கள எப்படியாவது தாக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அப்பதான் அங்க உட்கார்ந்திருந்த காக்கா ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, மகாராஜா, நீங்க சொல்ற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அவங்க கூட நீங்க யுத்தம் செய்ய விரும்புறீங்க. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. சரி, அவங்க எதுக்காக நம்மளை பார்த்து பயப்பட போறாங்க? நீங்க இங்கத்தோட ராஜான்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அப்படி அவங்க உங்களுக்கு பயந்துருந்தா அவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்யவே மாட்டாங்க. உங்ககிட்ட நீங்க ஏதாவது தைரியம் இல்லை சக்தி இல்லை ஏதாவது வினோதமான புத்திசாலித்தனமான பொருளை எடுத்துட்டு போகணும். அதை பார்த்ததும் அவங்க பயந்து ஓடுவாங்க. அப்புறம் உங்க தலையில யாரையும் கொல்லக்கூடாது. உங்க தலையில ஒரு தோஷம் இருக்கு, நீங்க அதை மறந்துட்டீங்க. பண்டிதர் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு நீங்க எந்த ஒரு கொலையும் பண்ணக்கூடாது. பண்டிதர் சொன்ன விஷயத்த ராஜா சிங்கம் மறந்தே போயிடுச்சு. ராஜா சிங்கத்துக்கு இப்போ காக்கா ஞாபகப்படுத்திச்சு. அதனால அது என்ன சொல்லிச்சுன்னா, நீது நல்ல வேலையா இந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தின. ஆனா நான் என்ன பண்றது? அதாவது பாம்பும் கொல்லப்படணும், அதை அடிக்கிற கம்பும் உடையக்கூடாது. ராஜா சிங்கம் ரொம்ப யோசிச்சது. அப்ப அது தன்னோட நண்பன் கொடுத்த பரிசா கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளை முகமுடியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது. குகையை விட்டு வெளியே வந்த ராஜா சிங்கம் கரடி கிட்ட சொல்லிச்சு, இங்க பாரு கரடி, இந்த வெள்ளை முகமுடிய போட்டுக்க. நீயும் என்ன போல வண்ண நிறத்துல இருக்க. நாம அந்த கொள்ளக்காரங்களை தாக்க போகும்போது இது போல வெள்ளை நிற கரடிய அவங்க பார்த்துட்டு அவங்க நிச்சயமா பயப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரியான கரடி நம்ம நாட்டுல இருக்கவே இருக்காது. முதல் முறையா இந்த மாதிரி கரடிய பார்த்தா அவங்க நிலைமை மோசமாயிடும். அப்புறம் அவங்க யுத்தம் பண்ணாமலே இங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. கரடி ராஜா சொன்னதை ஏத்துக்கிட்டு வெள்ளை முகமுடிய போட்டுக்கிச்சு. வண்ண நிற சிங்கமும் அப்புறம் வெள்ளை நிற கரடி முழு ஏற்பாடோட யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா ராஜா சிங்கத்தோட வேண்டுதல் என்னன்னா, அது யாரையும் கொல்றதுக்கான நிலைமை ஏற்படக்கூடாது. அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் எளிதா முடியணும்னு நினைச்சது. அங்க நடந்ததும் அதேதான். கொள்ளைக்காரங்க கரடியையும் ராஜா சிங்கத்தையும் பார்த்த உடனே ராஜா சிங்கம் கர்ஜிக்க மட்டும்தான் செஞ்சது. அப்புறம் கரடி அங்கிருந்து நேரா கொள்ளைக்காரங்க கிட்ட ஓடிச்சு. அப்ப பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொள்ளைக்காரங்க உடனே ஓடிட்டாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்ல. அப்புறம் இது போல புத்திசாலித்தனத்தால வெள்ளைக்கரடியோட உதவியால வண்ண நிற சிங்கம் தன்னோட வேலையில ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ராஜா சிங்கம் அதிகப்படியான நன்றிய காக்கைக்கு சொல்லிச்சு. அப்புறம் சொல்லிச்சு, காக்கையே, நீ ரொம்பவே எனக்கு உதவி இருக்க. என்னதான் இந்த பிளான் எல்லாம் என்னோடதா இருந்தாலும் எனக்கு என்ன பத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்தினது நீதானே காக்கா. இல்லன்னா நான் அவங்கள எப்பவோ கொன்னு இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப கோபத்துல இருந்தேன். இது போல காடு முழுக்க மகிழ்ச்சி நிறைஞ்சது. அப்புறம் ராஜா சிங்கம் ஓய்வெடுக்க தன்னோட குகைக்குள்ள போயிடுச்சு. வண்ண நிறங்கள் கொண்ட சிங்கம் ரொம்ப வருஷ காலமா அந்த காட்டுல இருந்தது. அதுக்கு அந்த காடு முழுக்க நல்ல மரியாதை இருந்தது. எல்லாருமே அது சொல்றத கேட்பாங்க. அந்த காட்டுக்கு மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற காடுங்களுக்கு கூட ஒரே ஒரு ராஜா தான். அதுதான் இந்த வண்ண நிறங்கள் கொண்ட சிங்கம். ஆனா ஒரு நாள் அதிகாலையில ஒரு வெள்ளை நிறத்து சிங்கம் அந்த காட்டுல தெரிஞ்சது. வண்ண நிறத்து சிங்கத்துக்கிட்ட போய் குரங்கு ஒரு தகவல் சொல்லிச்சு. மகாராஜா, மகாராஜா, ஒரு வெள்ளை நிற சிங்கம் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது சொல்லுது, இனிமே அதுதான் இந்த காட்டுக்கே ராஜாவா. என்ன சொன்ன? வெள்ள சிங்கமா? இது நல்ல விஷயம் கிடையாதே. மகாராஜா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை சிங்கம் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அதுங்க ராஜாவை கொன்னுடுங்களாம். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாய மூடு முட்டாளே. இத கேட்டுட்டு என்ன சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்றியா? இன்னைக்கு யுத்தம் நடந்தே தீரும். வண்ண நிறம் கொண்ட சிங்கம் தன்னோட மொத்த படையையும் கூட்டிக்கிட்டு வெள்ளை சிங்கம் முன்னாடி போய் நின்னுச்சு. வெள்ளை சிங்கம் யாருமே இல்லாம தனியா இருந்தது. ஆனா இங்க வண்ண நிற சிங்கத்துக்கிட்ட முழு படையும் இருந்தது. வெள்ளை சிங்கம் வண்ண நிற சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, உனக்கு தைரியம் இருந்தா தனியா வந்து என்கிட்ட சண்டை போடு. எப்படி இத்தனை மிருகங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு பலமே கிடையாதா? இந்த விஷயத்தை கேட்ட உடனே வண்ண நிற சிங்கம் வெள்ளை சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமான யுத்தம் நடந்தது. அதுவும் விடாம நடந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க.
வெள்ளை சிங்கத்தோட பெரிய கர்ஜனை கொண்ட சத்தத்தை கேட்டதும் வண்ண நிற சிங்கம் கொஞ்சம் பயந்து போயிருச்சு. ஆனா அது தோல்விய ஒத்துக்கல. வெள்ளை சிங்கம் மிக பெரிய அளவுல வண்ண நிற சிங்கத்தை காயப்படுத்துச்சு. அப்புறம் அது மயக்கம் அடைஞ்சிருச்சு. அப்பதான் வெள்ளை சிங்கம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிச்சு, எல்லாரும் பாத்தீங்களா, உங்க ராஜாவை நான் எப்படி என்னோட பலத்தால அத விழ வச்சேன்னு பாத்தீங்களா? இனிமே நான் தான் உங்க எல்லாருக்குமே ராஜா. இந்த சிங்கத்தை தூக்கி வெளியில வீசுங்க. திமிர்ல வெள்ளை சிங்கம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு வண்ண நிற சிங்கம் எழுந்து மறுபடியும் வெள்ளை சிங்கத்தை தாக்கிச்சு. அப்புறம் இந்த முறை வெள்ளை சிங்கத்தை அது கொன்னுடுச்சு. காட்டுல இருந்த மொத்த மிருகங்களும் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் தங்களோட ராஜாவை வாழ்க வாழ்கன்னு சொல்லிச்சுங்க. அடேங்கப்பா மகாராஜா, நீங்க இதை அடிச்சு கொன்னு துவம்சம் பண்ணிட்டீங்க. முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ராஜா சிங்கமும் கூட தான். ராஜா சிங்கம் வெள்ளை சிங்கத்தை நதியில தூக்கி வீசிச்சு. அப்புறம் தன்னோட பிரஜங்க கிட்ட சொல்லிச்சு, இன்னில இருந்து என்ன பார்த்து இப்படி சொல்லிடாதீங்க. என்னால உங்களை பாதுகாக்க முடியாது, போய் எங்கேயாவது ஒளிஞ்சிப்பேன்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாகுற தருணத்துல கூட எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள நினைக்கிறேன். அப்பதானே நான் உங்க ராஜான்னு தகுதியோட சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டதும் அந்த காட்டுல மகிழ்ச்சி பரவ ஆரம்பிச்சது. குரங்கோட மேஜிக் வாலு. ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு கிராமத்துல ஹரிங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவனோட அப்பா ஹீராலால் ரொம்ப பேராசை பிடிச்சவரு. ஹரி ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கேட்காமலே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ண வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான். ஹீராலாலுக்கு தெரிஞ்சு போச்சு, அதாவது பொண்ணோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்கன்னு. இந்த விஷயத்தினால ஹீராலால் ரொம்ப கோபமும் பட்டாரு. அதே சமயம் பொண்ணு கிட்ட 2 மாசத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வர சொல்லி சொன்னாரு. அப்பா, நீங்க கேக்குற இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போக முடியும்? அந்த மருமக எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனா ஹீராலால் அத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. ஒரு நாள் ஹீராலாலோட மருமக அவரோட பையன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஹரி சொல்றத கேட்டுக்கிட்டு அவனோட மனைவி எவ்வளவோ பொறுத்து போறதுக்கு முயற்சி பண்ணா. அங்க அவளோட மாமனார் ஹீராலால் அவளை சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவளை போய் 2 லட்சம் ரூபாய் அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாரு. எப்படியோ 2 மாசம் கடந்து போச்சு. ஹரியோட மனைவியால பணம் கொண்டு வர முடியல. இந்த விஷயத்துல கோபம் அடைஞ்சு ஹீராலால் அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கணவன் மனைவி 2 பேரும் காட்டுக்கு பக்கத்துல ஒரு நதிக்கரை கிட்ட ஒரு குடிசைய கட்டி இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வயசான அம்மா மயக்க நிலையில இருந்தத ஹரியோட மனைவி பார்த்தா. அவங்களுக்கு அவ உதவி செஞ்ச. அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா. அம்மா, ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிடுங்க, நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இங்க பாருமா மகளே, உன்னோட இந்த உதவியை நான் எப்படி மறக்க முடியும்? நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாங்கம்மா. அட, அது எப்படி வேணான்னு சொல்லுவேன்? எனக்கு மாயம் பண்ண தெரியும். இந்த பரிசு உனக்காக. குரங்கா? ஆமா, இது குரங்கு தான். இது ஒன்றும் சாதாரண குரங்கு இல்லை. இதோட வாலு தங்க வாலு. அப்புறம் தினமும் இது தங்கமா மாறிடும். சாயந்தரத்துல இதை வெட்டிடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த தங்கத்தை வித்து அதை நீ பணமா ஆக்கிக்கலாம் கண்ணு. அந்த வயசான அம்மா உடம்பு குணமானதும் அவங்க மறுபடியும் காட்டை நோக்கி போனாங்க. ஹரியும் அவனோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த செல்ல குரங்கு அவங்களுக்கு தினமும் ஒரு நீளமான வாழை கொடுத்தது. அவங்க அந்த வாழை வெட்டி நகரத்துல கொண்டு போய் அதை வித்துட்டு வருவாங்க. மெல்ல மெல்ல அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. ஹரியோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ஹரியும் அவனோட மனைவியும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஹரியோட அப்பா அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைச்சாரு. ஆனா ஹரி அதுக்கு ஒத்துக்கல. அவனோட மனைவி சொன்னா, அப்பா, நாங்க இங்க நல்லபடியா இருக்கோம்ப்பா. எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க உங்களை அடிக்கடி பார்க்க வந்துகிட்டு இருப்போம். ஹீராலால் அங்கிருந்து கோபத்தோட கிளம்பி போயிட்டாரு.
அப்புறம் ராத்திரி வந்து குரங்க திருடிக்கிட்டு போனாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, யாராவது அந்த குரங்க திருடிக்கிட்டு போனா அவங்க கழுதையா மாறுவாங்கன்னு தெரியாது. மறுநாள் ஹரியும் அவனோட மனைவியும் குரங்க தேடிக்கிட்டு அவங்களோட அப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க அவங்க அந்த வயசான அம்மாவை பார்த்தாங்க. ஹீராலால் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. குரங்கு மறுபடியும் அந்த வயசான அம்மா கூடயே போயிடுச்சு. அப்புறம் ஹீராலால் மறுபடியும் மனுஷ ரூபத்துக்கே வந்தாரு. அவர் செஞ்ச தவற நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. பேராசப்பட்ட அதோட விளைவு ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஒரு காட்டுல சுன்முன் பறவை தன்னோட குழந்தை மனுவோட வாழ்ந்து வந்தது. சுன்முன் கர்ப்பமா இருந்தது. கூடிய சீக்கிரத்துல ஒரு அழகான பறவை அதுக்கு பிறக்க இருந்தது. சுன்முன் பறவை தினமும் காலையில வயலுக்கு தன்னோட இறைய தேடி போகும். அப்புறம் வீட்டுக்கு வந்து தன்னோட பையனுக்கு கொடுக்கும். எப்பவும் போல ஒரு நாள் சுன்முன் வயலுக்கு இறைய தேடி போகும்போது அப்பா அது தன்னோட குழந்தைகிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் மனு, நீ அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ணா. சரிங்கம்மா, நீங்களும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அப்புறம் என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நான் என்னுடைய அழகான குட்டி தங்கச்சியை கூட கவனமா பாத்துக்கிறேன். கண்டிப்பா கண்ணா. சரிப்பா, பத்திரமா பாத்துக்க. இப்படி சொல்லிட்டு சுன்முன் அங்கிருந்து இறைய கொண்டு வரத்துக்காக கிளம்பிச்சு. அப்புறம் அது ஒரு வயல்ல போய் நிறைய இறைகளை சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அது தன்னோட வயத்தை நிரப்பிக்கிச்சு. அப்புறம் தன்னோட வயிற்றுல இருந்த குட்டி பறவையும் இறைகளை சாப்பிட்டு அதோட வயத்தை நிரப்பிக்கிச்சு. அப்புறம் சுன்முன் போதுமான இறைகளை மனுக்காக தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போச்சு. ஆனா வழியில பறந்து போகும்போது ரொம்ப சோர்ந்து போனதுனால அது ஒரு மரத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக போய் உட்கார்ந்துக்குச்சு. தன்னோட வயிற்றுல இருக்கிற தன்னோட குழந்தைகிட்ட அது பேச ஆரம்பிச்சது. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை பார்க்க போற. நீ வெளியே வரும்போது இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாப்ப. இந்த பெரிய மரம் எனக்கு ஒரு சுகமான நிழலை கொடுக்குது இல்லையா? அழகான நதிகள், பூக்களும் அழகான தாமரைகளும், ரொம்ப அற்புதமான பழங்கள், அதுவும் ரொம்ப இனிப்பா இருக்கும். இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு குழந்தையே. அப்பதான் திடீர்னு, அதாவது சுன்முனோட சந்தோஷத்துல கண் பட்டு போச்சு. திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் கையில துப்பாக்கியோட அந்த பறவை கிட்ட வந்துட்டான். அந்த பறவை பயந்துருச்சு. அப்புறம் அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்க வேண்டிக்கிச்சு. என்ன கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, நான் கர்ப்பமா இருக்கேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத, என்ன கொன்னுடாத. அந்த வேட்டைக்காரன் அந்த பறவை பேசுறத கேட்டும் கொஞ்சம் கூட தயவு காட்டல. அவன் அந்த பறவையை சுட ஆரம்பிச்சிட்டான். அந்த பறவையும் ரொம்ப வேகமா பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால பறக்க முடியல. அப்புறம் ஒரு குண்டு அதோட உடம்புல பட்டுடுச்சு. குண்டு பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பறவை அப்படி இப்படின்னு பறந்துகிட்டு போச்சு. வேட்டைக்காரனும் அதை பின்தொடர்ந்து ஓடினான். ஆனா திடீர்னு அந்த வேட்டைக்காரன் ஓடிட்டு இருக்கும்போது அந்த வேட்டைக்காரனோட காலு ஒரு புலியோட வால்ல பட்டுச்சு. அப்புறம் அந்த வேட்டைக்காரனை புலி கொன்னுடுச்சு. அப்புறம் அந்த பறவை கடைசியா தன்னோட குழந்தைகிட்ட ரொம்ப மோசமா அடிபட்ட நிலைமையில வந்து சேர்ந்துச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சுமா? உங்களுக்கு என்ன ஆச்சு? மனு உடனே தன்னோட பக்கத்துல இருந்த சித்தி பறவைய கூப்பிட்டான். சித்தியும் மருந்து போட்டு விட்டா. அப்பதான் சுன்முன் சொல்லிச்சு, என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடு, இதுக்கு மேலே நான் உயிரோட வாழ முடியாது. சித்தி இந்த விஷயத்த கேட்டுக்கிச்சு. சித்தி அந்த பறவைய காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனா சுன்முன் பறவை ஒரு அழகான சின்ன பறவைக்கு உயிர் கொடுத்து இறந்து போச்சு. தன்னோட உயிரை அது தியாகம் பண்ணுச்சு. மனு தன்னோட பறவை அம்மா கிட்ட தன்னோட தங்கைய பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தான். சித்தி பறவை கூட தன்னோட தங்க பறவை கூட இருக்க ஆரம்பிச்சான். சித்தி பறவையும் அவன் மேல ரொம்ப பாசம் காட்டிச்சு. அப்புறம் எல்லாரும் தன்னோட அம்மா ஞாபகத்துல எப்பவும் முழுமை இல்லாத மாதிரி உணர ஆரம்பிச்சாங்க. ஆடு போனாய்க்கு தாயானது. சந்தாவோட ஆடுங்க ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் புத்திசாலிங்களும் கூட. அதுங்கள ரொம்பவே புத்திசாலியான ஆடு கோலு ஆடு. கோலு ஆட்டுக்கு 2 குட்டி குட்டி ஆடுங்க இருந்தது. கோலு ஆடு தன்னோட குட்டி ஆடுங்களை கூட்டிக்கிட்டு புற்களை சாப்பிடுறதுக்கு மேல இருக்கிற மலைப்பகுதிக்கு அது போகும். அப்புறம் சாயந்தரம் திரும்பி அதோட வீட்டுக்கு அது வந்துடும். ஒரு நாள் ஆடு தன்னோட குட்டி ஆடுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பின்னாடியே
வழி தவறிய ஓநாயோட குட்டி ஓநாய் அந்த ஆடுகளை பின்தொடர்ந்துச்சு. ஓநாயோட குட்டி தன்னோட வீட்டுக்கான வழியை மறந்து போச்சு. அது கண்ணுக்கு ஆடுதான் அம்மாவா தெரிஞ்சது. அதனால அது அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு போன உடனே சந்தா ஆடுகிட்ட என்ன சொன்னான்னா, ஆமா, நீ இன்னைக்கு யாரை கூட கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன உனக்கு ஆட்டோட குழந்தை மாதிரியா தெரியுது? ஆடு தலையாட்டிச்சு. எனக்கும் இது ஆட்டோட குழந்தை மாதிரி தான் தெரியுது. கோலு ஆடு அந்த ஓநாயோட குட்டிய தன்னோட குட்டிங்க மாதிரி பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது போற வழியில மலை பக்கமா போறப்ப ஒரு பெரிய கரடிய பார்த்துச்சு. கரடி அதுகிட்ட சொல்லுச்சு, அட அட ஆடு, இந்த ஓநாயோட குட்டியை எங்க கூட்டிட்டு சுத்துற? இது என்ன உனக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுதா? இது ஓநாயோட குட்டி. ஒரு நாளைக்கு அது உன்னோடைய குட்டிகளையே அது சாப்பிட்டுடும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது என்னுடைய செல்ல பிள்ளை ராஜா. இவன் என்னோட பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறான். அப்புறம் இது ஒரு ஆட்டோட குழந்தை தான், ஓநாயோட குழந்தை இல்ல. ஆடு அத ஓநாயோட குட்டின்னு ஒத்துக்கிறதுக்கு மறுத்துடுச்சு. இப்ப அது மேல ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு அம்மாவை போல. மெல்ல மெல்ல காலமும் கடந்து போச்சு. அப்புறம் ஓநாயோட குட்டி பெருசாயிடுச்சு. ஆடுக்கு வயசாக ஆரம்பிச்சது. ஆனா அதோட குட்டிங்க பெருசாயிடுச்சு. இப்ப அதுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது உண்மையிலேயே இந்த குட்டி ஓநாயோட குட்டி தான்னு. ஒரு நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா அதோட குட்டி ஆடுங்க வரவே இல்லை. அந்த ஓநாயோட குட்டியையும் காணோம். ஆடுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. கோலு ஆடு என்ன யோசிச்சதுன்னா, ஒருவேளை என்னுடைய குழந்தைகளை யாராவது சாப்பிட்டுட்டாங்களா என்ன? சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டிக்கிட்டு வருது. என் குழந்தைங்க இன்னும் திரும்பி வரல. என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்க்கணும். சந்தா தன்னோட படிப்புல ரொம்ப பிஸியா இருந்தா. ஆட்டுக்கு தன்னோட குட்டி ஆடுங்க மேல ரொம்ப கவலையா இருந்தது. அது மலையை நோக்கி போக ஆரம்பிச்சது. போற வழியில அது கரடிய பார்த்துச்சு. என்னாச்சு? இந்த இருட்டுல நீ எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னோட குழந்தைங்களாம் இன்னும் திரும்பி வரல. நிச்சயமா அந்த ஓநாய் அதுங்களை சாப்பிட்ருக்கோம். நீ தானே அதை பெருசா வளர்த்து ஆளாக்கின. அந்த ஆட்டுக்கு ஓநாய் மேல சந்தேகம் வந்துருச்சு. அது ரொம்ப பயந்து போய் மலை மேல போச்சு. அங்க பார்த்தா ஓநாயோட குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. இந்த சண்டையை பார்த்த தாயாடு அதிர்ந்து போய் நின்னுச்சு. சிங்கம் அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி போச்சு. அந்த குட்டி ஓநாய்க்கு நிறைய காயம் பட்டுடுச்சு. அப்புறம் ஆடுகளோட குட்டி ஆடுகள் பாதுகாப்பா இருந்தது. அதை பார்த்துட்டு தாயாடு ஓநாய் மேல நிறைய அன்பை செலுத்துச்சு. என்ன மன்னிச்சிடு என் குழந்தையே. இன்னைக்கு இருட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கெல்லாம் திரும்பி வரவே இல்லை. அதனால நான் உன்னை ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா நீ உண்மையிலேயே நிரூபிச்சிட்ட, அதாவது நீ ஏன் குழந்தை தானே. என்ன மன்னிச்சிடு குழந்தையே. அந்த ஓநாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அது தன்னோட அம்மாவுக்கு நன்றி கடனை செலுத்திச்சு. மாய கத்திரிக்காய். கௌசல்யாவுக்கு கடவுள் மேல பக்தி ஜாஸ்தி. அவளும் தன்னோட புருஷனும் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. ஆனாலும் அவங்க வீட்ல இருந்து ஏழ்மை போற மாதிரியே தெரியல. அவங்களோட மாமியாருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதனால அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே மருந்துக்கே செலவாகிட்டு இருந்தது. அம்மாவோட வைத்திய செலவுக்கு ஜாஸ்தி செலவாகுதுங்க. நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கே சரியா போகுது. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும். இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னா நமக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம வீட்டில் இன்னும் ஒரு தையல் மிஷின் வாங்கி போடணுங்க. ராத்திரில கொஞ்சம் துணி தச்சு கொடுத்தேன்னா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். விடு கௌசல்யா, அதை பத்தி கவலைப்படாத. நீ பசங்களையும் அம்மாவை மட்டும் கவனிச்சுக்கோ. நம்ம வருமானத்துக்கு நான் ஏதாவது யோசிக்கிறேன். கௌசல்யா புருஷனோட வேலை ஒன்றும் பெருசா போகல. அவர் ராத்திரி பகலுன்னு ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் கௌசல்யா கடவுளுக்கு பூஜை செய்யறதுல குறையே வைக்கல. ஒரு நாள் தன்னோட வருமானத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தாரு. கௌசல்யா உடனே அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்தா. அப்பதான் அவளோட பொண்ணு அவகிட்ட சொன்னா, அம்மா, நீங்க அப்பா கிட்ட நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க என்னடன்னா ஏழைங்களுக்கு பணம் காசு கொடுக்குறீங்க. ஆமாண்டா கண்ணா, இது புண்ணிய காரியம். நம்ம கிட்ட என்னதான் கொஞ்சமா பணம் இருந்தாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ நீ மத்தவங்களுக்கு உதவி செய்ய கை கொடுக்கணும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் கண்ணா.
கௌசல்யாவுக்கு ரொம்பவே இலகின மனசு. அந்த கடவுளோட அருளால ஒரு நாள் காய்கறி வாங்கும்போது அவ கண்ணுல 2 மினுக்கிற கத்திரிக்காய்கள் பட்டது. அவ அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. கௌசல்யா அவ வீட்டு வாசல்ல நுழையும் போது அவளோட 2 பிள்ளைகளும் சண்டை போடுறத பார்த்தா. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவன் என் பொம்மையை எடுத்துக்கிட்டாமா. இல்ல, இவன் தான் என் பொம்மையை உடைச்சான். சரி சரி, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? புது பொம்மையை நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இப்படி சொன்னதுமே அவங்க வீட்ல நிறைய புதுவிதமான பொம்மைகள் வந்தது. அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அம்மா, இந்த இந்த கத்திரிக்காய் என்ன மாய கத்திரிக்காயா? இதுங்க வந்ததும் பொம்மைகளும் வந்துடுச்சு. ஆ, அப்படியா? அப்படின்னா மாய கத்திரிக்காயே, என் மாமியாரோட உடம்பு சரியாகணும். திடீர்னு கௌசல்யாவோட மாமியாரு எழுந்து நின்னாங்க. ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்க. அம்மாடி மருமகளே, நான் முழுமையா குணமாயிட்டேன். இது என்ன அதிசயம்? இப்ப மெல்ல மெல்ல அவ என்னெல்லாம் கேக்குறாளோ அந்த கத்திரிக்காய் அவளுக்கு எல்லாமே கொடுத்தது. அம்மா, நாம இப்ப பெரிய பணக்காரங்களாயிட்டோம். பாருங்களேன், இப்ப புது வீடு இருக்கு, கார் இருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுமா. ஆமா, ஆனா இப்போ நாம இந்த மாய கத்திரிக்காய் கிட்ட தினமும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஆனா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது நம்ம கிட்ட இருக்கு. அத ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால அவங்களும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. நான் சொல்லிருக்கேன்ல, நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த கடவுளும் நமக்கு உதவி செய்வாரு. ஆமாம்மா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப கௌசல்யா தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.